இப்போ நம்ம பார்க்க போகிறது 6th சோசியலில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரியில் வந்து தென்னிந்திய அரசுகளில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பல்லவர்கள் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சாளுக்கியர்கள் வந்து தென்னிந்தியாவினுடைய மத்தியிலும் மேற்கிலும் வந்து மராத்தி நாட்டை உள்ளடக்கிய பெரும் பகுதியை வந்து ஆட்சி செய்தவர்கள். அவர்களுடைய தலைநகரமாக வந்து வாதாபி இருந்திருக்கு. மூன்று வெவ்வேறு ஆனால் நெருங்கிய தொடர்புடைய சுதந்திர அரசு மரபுகள் வந்து சாளுக்கியர்களிடையே காணப்பட்டன. அவர்கள் யார் யார் அப்படின்னா வந்து வாதாபி சாளுக்கியர்கள், வெங்கி சாளுக்கியர்கள், கல்யாணி சாளுக்கியர்கள்னு மூன்று வெவ்வேறு ஆனால் தொடர்புடைய சுதந்திர அரச மரபுகளாக வந்து அவர்கள் இருந்திருக்காங்க. இதில் வந்து வெங்கி சாளுக்கியர்கள் வந்து கீழே சாளுக்கியர்களாகவும், கல்யாணி சாளுக்கியர்கள் வந்து மேலை சாளுக்கியர்கள் எனவும் அழைக்கப்பட்டன. சாளுக்கியர்களினுடைய எல்லை பகுதியாக வந்து வடக்கே ஹர்ஷ பேரரசும், தெற்கே பல்லவ நாடும், கிழக்கே வந்து கலிங்கம் நாடும் வந்து இருந்திருக்கு. அவர்கள் வாதாபியை தலைநகரமாக கொண்டு செயல்பட்டன. அவர்களுடைய எல்லை பகுதி வடக்கே ஹர்ஷ பேரரசு, தெற்கு பல்லவ நாடு, கிழக்கு கலிங்கம், அதாவது ஒடிசா வரைக்கும் இருந்திருக்கு. அவர்களில் வந்து 3 சாளுக்கியர்கள் இருந்தாங்க. வாதாபி சாளுக்கியர்கள், வெங்கி சாளுக்கியர்கள், கல்யாணி சாளுக்கியர்கள். வெங்கி சாளுக்கியர்கள் வந்து கீழே சாளுக்கியர்களாகவும், கல்யாணி சாளுக்கியர்கள் வந்து மேலை சாளுக்கியர்களாகவும் அழைக்கப்பட்டன. ஃபர்ஸ்ட் வந்து வாதாபி சாளுக்கியர்களில் வந்து ஃபர்ஸ்ட் வர்றவர் வந்து முதலாம் புலிகேசி. அவர் வந்து பீஜப்பூர் மாவட்டம் பட்டக்கல் அப்படிங்கிற ஒரு சிற்றூரில் குறுநில மன்னராக வந்து இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் 543 கிபி 543 வாதாபி கோட்டையை வந்து கைப்பற்றி அதனை சுற்றி மதில் சுவரை எழுப்பியிருக்காரு. அதனைத் தொடர்ந்து விரைவில் வந்து கிருஷ்ணா துங்கபத்ரா நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதிகளையும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளையும் வந்து கைப்பற்றியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அவருடைய மகன் முதலாம் புலிகேசியினுடைய மகன் முதலாம் கீர்த்திவர்மன், அவருடைய ஆட்சி காலம் வந்து 566 597 வரைக்கும் இருந்திருக்கு. முதலாம் புலிகேசியின் கீழ் வந்து அவருடைய மகன் முதலாம் கீர்த்திவர்மன், அவர் வந்து கொங்கண கடற்கரை பகுதியை வந்து கைப்பற்றி சாளுக்கியரினுடைய கட்டுப்பாட்டில் வந்து கொண்டு வந்திருக்காரு. முதலாம் புலிகேசிக்கு அடுத்தது அவருடைய மகன் வந்து முதலாம் கீர்த்திவர்மன். அதுக்கப்புறம் வர்றவர் இரண்டாம் புலிகேசி, அவருடைய ஆட்சி காலம் வந்து 610 642 வரைக்கும் இருந்திருக்கு. சாளுக்கிய வம்சத்தில் வந்து வலிமை பெற்ற அரசராகவும் வந்து இரண்டாம் புலிகேசி இருந்திருக்காரு. இரண்டாம் புலிகேசியினுடைய ஆட்சி காலத்தில் தான் வந்து அவருடைய அவைக்கு பாரசீக அரசர், அதாவது ஈரான் நாட்டு அரசர் வந்து ஒரு தூதுக்குழுவை வந்து அனுப்பி வைக்கிறார். இரண்டாம் குஸ்ரு அப்படிங்கிற ஈரான் நாட்டு அரசர் வந்து இரண்டாம் புலிகேசியினுடைய அவைக்கு வந்து ஒரு தூதுக்குழுவை அனுப்பி வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இரண்டாம் புலிகேசி வந்து குஜராத், மாலவம் இவற்றினுடைய சில பகுதிகளை வந்து கைப்பற்றுவதிலும் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. வட இந்திய அரசர் ஹர்ஷர், அவரும் வந்து ஒரு மிக சிறந்த அரசர். அவருக்கும் இவருக்கும் இடையே போர் நடந்ததில் வந்து 2 பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காதனால அவருக்கும் அடிப்பணியை மறுத்து விட்டார். அதனால் வந்து 2 பேரும் ஒப்புக்கொண்ட புரிதலின்படி இந்த 2 பேர்த்துக்கும் இடையே வந்து எல்லையாக வந்து நர்மதை நதி வந்து வரையறை செய்யப்பட்டிருக்கு. அப்போ வந்து இரண்டாம் புலிகேசி சாளுக்கியருக்கும் வர்த்தனகுல அரசர் ஹர்ஷருக்கும் இடையே வந்து எல்லை பகுதியாக வந்து எந்த நதி இருந்திருக்குது அப்படின்னா வந்து நர்மதை நதி தான் வந்து எல்லை பகுதியாக வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து கிபி 624 வந்து இரண்டாம் புலிகேசி வந்து வெங்கி அரசை வந்து கைப்பற்றி தன்னுடைய சகோதரரான விஷ்ணுவர்த்தருக்கு வந்து கொடுக்குறாரு. வெங்கியை கைப்பற்றி அவர் தான் வந்து முதல் கீழை சாளுக்கிய அரசர், அதாவது வெங்கி சாளுக்கியர் அழைக்கப்படுறவர். முதல் வெங்கி சாளுக்கிய அரசர் வந்து விஷ்ணுவர்த்தர் தான். அதை கைப்பற்றி, அதாவது வெங்கியை கைப்பற்றி கொடுக்கறது இரண்டாம் புலிகேசி. அதுக்கப்புறம் வந்து பல்லவர்கள் 641 647 வரைக்கும் காலப்பகுதியை வந்து தக்காணத்தை சூறையாடி வாதாபியை வந்து கைப்பற்றிடுறாங்க. பல்லவர்கள் வந்து கைப்பற்றிடுறாங்க. அது 641 647 வரைக்கும் மறுபடியும் போர் செஞ்சு 655 வந்து சாளுக்கியர்கள் வந்து அந்த வாதாபியை வந்து தன்னுடைய தலைநகரான வாதாபியை வந்து மீட்டுறாங்க. மீட்டினதுக்கப்புறம் வந்து முதலாம் விக்ரமாதித்யன், அவருடைய ஆட்சி காலம் 655 680 வரைக்கும். அவருக்கு பின் வந்து இரண்டாம் விக்ரமாதித்யன், 2 பேரும் சேர்ந்து வந்து காஞ்சியை வந்து கைப்பற்றிடுறாங்க. எந்தவித சேதமும் படுத்தாமல் வந்து காஞ்சியை கைப்பற்றிடுறாங்க. இதற்கு பின் வந்து இரண்டாம் கீர்த்திவர்மனை வந்து தந்தி துர்க்கர், ராஷ்டிரகூட வம்ச அரசத்தை நிறுவன தந்தி துர்க்கர் வந்து போரில் வந்து தோற்கடிச்சார். இரண்டாம் கீர்த்திவர்மனை வந்து ராஷ்டிரகூட அரசர்கள் வந்து தந்தி துர்க்கர் வந்து தோற்கடிச்சிடுறாங்க, போரில் வந்து தோற்கடிச்சிடுறாங்க.
நெக்ஸ்ட் வந்து கல்யாணி மேலை சாளுக்கியர். இவங்களும் வந்து வாதாபி சாளுக்கியரினுடைய வழித்தோன்றல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவங்களுடைய ஆட்சி பகுதி வந்து கல்யாணி, தற்போது பசவ கல்யாண் அப்படிங்கிற அழைக்கப்படுறது தான் அவருடைய ஆட்சி பகுதியாகவும் இருந்திருக்கு. இவர்களுடைய தலைநகரமாகவும் வந்து கல்யாணி அப்படிங்கிற பகுதி தான் இருந்திருக்கு. அதில் வந்து இரண்டாம் தைலப்பர் பீஜப்பூர் பகுதியினுடைய ஆட்சி, ராஷ்டிரகூடர்களிடம் வந்து சிற்றரசராக வந்து இருந்தவர் இரண்டாம் தைலப்பர் பீஜப்பூர் பகுதியை ஆட்சி செஞ்சுருக்காங்க. அவர் வந்து கிபி 973 மாலவ அரசர் பரமாரரை தோற்கடித்து வந்து கல்யாணியை வந்து கைப்பற்றுகிறார். யார்? இரண்டாம் தைலப்பர் மாலவ அரசர் பரமாரரை தோற்கடித்து கல்யாணியை கைப்பற்றுகிறாரு. முதலாம் சோமேஸ்வரனின் ஆட்சியின் போது பேரரசாக வந்து அது வேகமாக வளர்ச்சி பெற்றது. இந்த கல்யாண சாலைக்கு இந்த முதலாம் சோமேஸ்வரன் வந்து தலைநகரை வந்து மணியகேட்டாவிலிருந்து கல்யாணிக்கு வந்து மாற்றிடுறாரு. ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக தென்னிந்தியாவிலிருந்து 2 பேரரசுகளான மேலை சாளுக்கியர்களும் தஞ்சாவூர் சோழர்களும் வந்து 2 பேருமே போட்டி போடுறாங்க. வளம் நிறைந்த வெங்கியை கைப்பற்ற கடுமையாக வந்து போரிடுறாங்க. போரிட்டதன் விளைவாக 9ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியில் வந்து 6ஆம் விக்ரமாதித்யரினுடைய காலத்தில் வந்து வடக்கே வந்து நர்மதை ஆற்றிற்கும் தெற்கே வந்து காவேரி ஆற்றிற்கும் இடைப்பட்ட பகுதி வந்து சாளுக்கியரினுடைய கட்டுப்பாட்டில் வந்தது. அப்போ நர்மதை ஆற்றிலிருந்து காவேரி ஆற்றிற்கு இடைப்பட்ட பகுதியை வந்து யாருடைய ஆட்சி காலத்தில் வந்து சாளுக்கியர் கட்டுப்பாட்டில் கொண்டு வர்றாங்க அப்படின்னா வந்து 6ஆம் விக்ரமாதித்யரினுடைய ஆட்சி காலத்தில் தான் வந்து கட்டுப்பாட்டில் வந்து கொண்டு வர்றாங்க. அப்போ சாளுக்கியரினுடைய கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு அவர்களுடைய பங்களிப்பு எப்படி இருந்தது? சாளுக்கியர்கள் வந்து சைவம் வைணவம் இவற்றினுடைய ஆதரவாளர்களாக வந்து கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு வந்து சிறப்பான பங்களிப்பை வந்து செய்திருக்காங்க. வெசாரா பாணியில் வந்து கோவில் விமானங்கள், அதாவது கோபுரங்கள் வந்து கட்டும் முறை வந்து வளர்ச்சி பெற்றது. அப்போ சாளுக்கியரினுடைய ஆட்சி காலத்தில் கோபுரங்கள் வந்து எந்த பாணியில் கட்டப்பட்டதுன்னா வெசாரா பாணியில் தான் வந்து கட்டப்பட்ட வளர்ச்சி வந்து மிகவும் வளர்ச்சி பெற்றது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து தென்னிந்தியா கட்டிடபாணியை வந்து திராவிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. வட இந்தியாவில் வந்து நகரான்னு சொல்லுவாங்க. அப்போ தென்னிந்தியா திராவிட மாடலையும் வட இந்தியா நகரா மாடலையும் வந்து 2 கலந்ததாக தான் இருந்தது சாளுக்கியர்களினுடைய கட்டிடப்பணி. சாந்தி இல்லாமல் வந்து கட்டிடங்களை கட்டும் தொழில்நுட்பத்தை வந்து சாளுக்கியர்கள் வந்து மேம்படுத்தியிருக்காங்க. மிருதுவான மணற்கற்களையும் பயன்படுத்தியிருக்காங்க. பெரும் எண்ணிக்கையில் வந்து குடைவரை குகை கோயில்களும் கட்டுமான கோவில்களும் கட்டி சிவன், விஷ்ணு, பிரம்மா இந்த 3 கடவுளுக்குமே வந்து கோயில்களை அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. அப்போ சாளுக்கியர்கள் வந்து எந்த கடவுளுக்காக கோயில் கட்டினாங்கன்னா சிவன், விஷ்ணு, பிரம்மா 3 கடவுளுக்குமே வந்து கோயில்கள் கட்டி அர்ப்பணிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து ஐகோல், பாதாபி, பட்டக்கல் அப்படிங்கிற இடத்துலலாம் வந்து விஷ்ணு கோயில்களும் பீஜப்பூர் மாவட்டம் பட்டக்கல்லில் உள்ள விருப்பாஸ்வரர் கோவிலும் வந்து கற்களால் வந்து கட்டப்பட்ட கோயிலாகும். ஆகிய இடங்களில் கோயில் கட்டியிருக்காங்க. ஐகோல் அப்படிங்கிறது விஷ்ணு கோயில் ப்ளஸ் பீஜப்பூர் மாவட்டம் பட்டக்கல்லில் உள்ள விருப்பாக்சா கோவில் வந்து கற்களால் வந்து கட்டப்பட்டது. வாதாபியில் இருக்கக்கூடிய விஷ்ணு கோவில் வந்து மங்களேஸ்வரனால் கட்டப்பட்டது. சாளுக்கிய வம்ச அரசர் மங்களேஸ்வரனால் கட்டப்பட்டது வாதாபி விஷ்ணு கோயில். ஐகோல் விஷ்ணு கோவில் வந்து பீஜப்பூர் மாவட்டம் பட்டக்கல்ல விருப்பாக்ஸ்வர கோவில் வந்து ஐகோல் கல்வெட்டு வந்து 2ஆம் விக்ரமாதித்யனுடையது. ஐகோல் கல்வெட்டு வந்து 2ஆம் விக்ரமாதித்யனை பற்றி தான் வந்து சொல்லியிருப்பாங்க. அஜந்தா, எல்லோரா, நாசிக் இடங்களில் வந்து அவர்களுடைய குகை கோயில்களை வந்து காணலாம். சேசாநகர் மீது சாய்ந்திருக்கும் விஷ்ணு எங்கே இருக்கக்கூடியது? வாதாபியில் இருக்கக்கூடிய சேசாநகர் மீது சாய்ந்திருக்கும் விஷ்ணுவின் வராக, நரசிம்ம, வாமன அவதாரங்களை வந்து நேர்த்தியான சிற்பங்களாக வந்து செதுக்கப்பட்டுள்ளது. நரசிம்ம அவதாரம் அப்படின்னா பாதி சிங்கம் பாதி மனிதன், வாமன அலங்காரம் அப்படின்னா வந்து அவதாரம்னா குள்ள அவதாரம். இது எல்லாமே வந்து நேர்த்தியான சிற்பங்களாக வந்து செதுக்கப்பட்டு இருக்கக்கூடியது வாதாபியில் இருக்கக்கூடிய விஷ்ணு கோயிலில் தான் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காசி விஸ்வநாதன் கோவில் லக்கன்படி என்கிற இடத்துல இருக்குது. மல்லிகார்ஜுனா கோவில் குருவட்டி, கல்லேஸ்வரர் கோவில் பகலி, மகாதேவர் கோவில் இட்டகி இது எல்லாமே வந்து கல்யாணி மேலை சாளுக்கியரினுடைய கட்டிடக்கலைக்கு வந்து எடுத்துக்காட்டாக சொல்லலாம். அப்போ காசி விஸ்வேஸ்வரன் கோவில், மல்லிகார்ஜுனா கோவில், கல்லேஸ்வரர் கோவில், மகாதேவர் கோவில் இதெல்லாம் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்து மேட்ச் அவங்க கூட கொடுக்கலாம். இதெல்லாமே வந்து மேலை சாளுக்கியரினுடைய கட்டிடக்கலைக்கு வந்து சிறந்த எடுத்துக்காட்டுகளாக வந்து சொல்கிறாங்க.
ஓவியங்கள் அவர்களுடைய காலத்தில் ஓவியங்களும் வந்து சிறப்பான வளர்ச்சி பெற்றிருந்தது. ஓவியங்களில் வந்து வாக்கடகர் பாணியை வந்து பின்பற்றியிருக்காங்க. அப்போ சாளுக்கியர்கள் பின்பற்றிய பாணி வாக்கடகர் பாணி. அஜந்தா குகை ஓவியங்களில் சில வந்து இவருடைய காலத்தில் கட்டப்பட்டது தான். அஜந்தா குகையில் சுவர் ஓவியங்களில் சில இவர் காலம். அஜந்தாவில் வந்து பாரசீக தூதக்குழுவை வந்து 2ஆம் புலிகேசி வரவேற்பது வந்து காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அஜந்தா குகை இருக்கக்கூடிய ஓவியங்களில் வந்து பாரசீக தூதக்குழுவை வந்து, அதாவது ஈரான் நாட்டு அரசர் வந்து ஒரு தூதுக்குழுவை அனுப்பியிருப்பார்ல 2ஆம் குஸ்ரா, அதனுடைய காட்சி பகுதி வந்து இங்கே நம்ம வந்து பார்க்க முடியுது.